சிவாஜி அவர்களுடைய வியக்க வைக்கும் திரைப்பயணத்தில் அமைந்த திரைப்படம்னா எல்லாம் உனக்காக அப்படின்ற திரைப்படம். 1961 வெளிவந்த இந்த திரைப்படத்தை ஆதுர்த்தி சுப்பாராவ் அவர்கள் இயக்கியிருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, SV ரங்காராவ், TS பாலையா, TR ராமச்சந்திரன், V நாகையா, MS சுந்தரிபாய், CK சரஸ்வதி போன்ற அற்புதமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். எல்லாம் உனக்காக திரைப்படத்தின் கதையை ஆத்ரேயா அவர்கள் எழுத சரவணபவா யூனிட்டி பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்லையுமே ஒரே சமயத்தில் உருவான எல்லாம் உனக்காக திரைப்படம் தெலுங்கு மொழியில் மமகாராம் அப்படின்ற பெயரில் வெளியானது. இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் கால்கள் ஊனமுற்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ஆனந்தனும் வெங்கடாச்சலமும் நண்பர்கள். ஒரு விபத்தில் வெங்கடாச்சலத்தின் மகள் சரளா நடக்க முடியாமல் தவிக்கிறாள். ஒரு மருத்துவர் வெங்கடாச்சலத்திடம் இதே போன்ற ஊனமுற்ற ஒரு பெண்ணுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பணியில் இருந்தபோது குணமடைந்து மீண்டும் நடக்க முடியும் அப்படின்னும் தெரிவிக்கிறாரு. 2 வருடங்களுக்குள்ள சரளா குணமடையவில்லை அப்படின்னா திருமணம் முறிந்துவிடும் அப்படின்னும், ஆனந்தன் தான் விரும்பும் வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னும் முடிவு செய்து வெங்கடாச்சலம் சரளாவை ஆனந்தனுக்கு மணமுடிக்கிறார். ஆனந்தனும் சரளாவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை வாழ்றாங்க. சரளா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் அவளுடைய ஊனத்திலிருந்து குணமடையவில்லை. இருப்பினும் ஆனந்தன் நம்பிக்கையை கைவிட மறுக்கிறாரு. படத்தின் மீதமுள்ள பகுதி கதாபாத்திரங்களின் பல பிரச்சனைகளுக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத சுற்றி வருகிறது. பெரிய பணக்காரனான வெங்கடாச்சலத்தின் மகள் சரளா கார் விபத்தில் கால் ஊனம் அடைகிறாள். முடமாகிவிட்ட மகளின் வாழ்வு முடமாகி விடாமல் இருக்க ஏழை ஆனந்தனுக்கு அவளை மணமுடித்து வைக்க விரும்புகிறாரு அவள் தந்தை. ஒப்பந்தப்படி நடக்கும்படி ஆனந்தனின் தந்தை வெங்கடாச்சலத்தை மிரட்டுகிறாரு. ஆனந்தனுக்கு மறுமணம் நடக்கப் போவதை அறிந்து சரளா துடிக்கிறாள். வெங்கடாச்சலத்தின் ரகசிய ஒப்பந்தம் என்ன ஆனது அப்படின்றது படத்துடைய மீதி கதை. எல்லாம் உனக்காக படத்தில் AL ராகவன், LR ஈஸ்வரி பாடிய ஒரு அற்புதமான பாடல் தான் கண்ணாலே காதல் கடிதம் எழுதுற, நான் பார்த்தா சிரிக்கிற, பார்க்காவிட்டா முறைக்கிற. கூமா கிருஷ்ணன் எழுதிய இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் KV மகாதேவன். AL ராகவன், LR ஈஸ்வரி குரல்களில் உற்சாகமான நகைச்சுவை பாடல். திரைப்பா ஆசிரியர் கூமா கிருஷ்ணன் அவர்கள் திரைப்படத்துக்காக முதல்ல பாடல் எழுதியது இந்த எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் தான். திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்களின் அற்புதமான இசையமைப்பில் உருவான எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் 8 பாடல்கள் இடம் பிடித்தது. திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களுக்கு உண்டான வரிகளை கவியரசர் கண்ணதாசன், மருதகாசி, தஞ்சை N ராமையாதாஸ், கூமா கிருஷ்ணன், கொத்தமங்கலம் சுப்பு ஆகியோர் எழுதியிருந்தாங்க. P சுசிலா அவர்கள் பாடிய கொஞ்சி வரும் நெஞ்சில் இன்று கோபம் என்னடா, குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா. கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு இசை KV மகாதேவன். கணவனின் கோபம் ஒரு பக்கம், குழந்தையின் கோபம் ஒரு பக்கம் இருக்க அந்த சூழல்ல வரும் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் காட்சியில நடிகர் திலகம் மற்றும் நடிகையர் திலகம் 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் P சுசீலா, LR ஈஸ்வரி குழுவினர் பாடிய தங்க மகனே இன்பம் தந்த செல்வமே, பெற்ற தாய்மடியில் ஆட வந்த புதிய வெள்ளமே அப்படின்ற ஒரு பாடல். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு இசை KV மகாதேவன். ஆனந்தனாக வரும் சிவாஜி அவர்கள் நன்றாக நடிச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு அளித்திருக்கும் பாகம் அவரின் நடிப்பாற்றலுக்கு போதாது அப்படின்னே சொல்லலாம். குடிசைகள் தீப்பற்றி எரியும் காட்சிகளில் சிவாஜி அவர்களுடைய நடிப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கும். சாவித்ரி அவர்கள் செல்வச் செருக்கில் மிதந்த போதும், கால் ஊனமடைந்து உள்ளம் உடைந்த போதும், ஆனந்தனை மணந்து ஆனந்த வாழ்க்கை நடத்திய போதும், இரகசிய ஒப்பந்தத்தை பற்றி அறிந்து உள்ளம் வெந்து தந்தையிடம் நொந்து கொண்டு பேசும்போதும் அவர்களுடைய நடிப்பு பாராட்டுக்குரியது. SV ரங்காராவ்
மகளிடம் உயிரையே வைத்திருந்த தந்தையின் உணர்ச்சி, உள்ள நெகிழ்ச்சி ஆகியவைகளை அவரால் நம் முன் நிறுத்த முடிவது பாராட்டுக்குரியது. ஆர்ப்பாட்டம் செய்யாமல் இயல்பாகவே பாவங்களை வெளிக்காட்டுறாரு. ரகசிய ஒப்பந்தத்தை பற்றி மகள் கேட்டபோது உள்ளம் வெடித்து அவர் துடித்ததை யாருமே மறக்க மாட்டாங்க. பாட்டியாக வரும் சுந்தரிபாய் பாராட்டும் வகையில் நடிச்சிருப்பாங்க. TS பாலையா வழக்கம் போல பணத்தாசை பிடித்த அக்கிரமங்களுக்கு அஞ்சாத தகப்பன். சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக கதாநாயகியின் தோழியுடனேயே காதல் புரிந்து காமெடியும் செய்திருக்கிறார் TR ராமச்சந்திரன். எல்லாம் உனக்காக திரைப்படத்தில் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வசனம் நன்றாக எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.